வணக்கம், வணக்கம். நீங்க அவரோட சந்தோஷமாக வாழ்ந்த வாழ்க்கைகள் இருக்கும்ல, மகிழ்ச்சிகரமா வாழ்ந்த வாழ்க்கைகள் இருக்கும்ல, அத கொஞ்சம் நெனச்சு பாருங்களேன். அது சுகமான வாழ்க்கையில அதுல அடங்கியிருக்கும். தன்னுடைய அண்ணன், அப்பா, அக்கா, தங்கச்சி, தம்பி எல்லோரோடும் சந்தோஷமாக விளையாடிய நாட்கள் இருக்கும். எல்லோரோடும் அன்பாக பழகிய காலங்கள் இருக்கும். ஊர்ல சொந்தம், பந்தம் இவர்களோடு வாழ்ந்த வாழ்க்கைகள் பல விஷயங்கள் நம்ம நினைவுக்கு வரும். ஆனா அது திரும்ப கிடைக்காதுங்க சார். நமக்கு 50 வயதான போது, நாம் இளம் வயதில யாரெல்லாம் நம்மளோட இருந்தாங்களோ, நம்ம தாத்தா, பாட்டி, நம்ம அம்மா, அப்பா, நம்முடைய உறவுகள், நமக்கு இதமான, சுகமான, அழகான வாழ்க்கையை தந்தவங்கலாம் இருக்க மாட்டாங்க. ஆனாலும் அவர்களோடு வாழ்ந்த காலங்கள் அழகானது. அந்த நினைவுகள் அழகானது. அத நம்ம மறந்துட முடியாது இல்லையா? எப்போதுமே நான் நண்பர்கிட்ட சொல்ற விஷயம், இந்த அழகான, இனிமையான வாழ்க்கையை மறந்து விடக்கூடாது. ஏன்னா, இந்த நம்முடைய மனைவிக்கும், கணவனுக்கும் பிரச்சனை வருது, சண்டை வருது. கணவன், மனைவி வாழ்க்கையில சந்தோஷகரமான நினைவுகள் எவ்வளவோ நடந்திருக்கும். அந்த நினைவுகள கொஞ்சம் நெனச்சோம் அப்படின்னா, மத்த எல்லா பிரச்சனையும் மறந்துருவோம். அப்பா, அம்மாவை பற்றி ஒவ்வொரு அப்பா, அம்மாவையும் மனைவி கணவனுடைய அப்பா, அம்மாவையும், கணவன் மனைவியுடைய அப்பா, அம்மாவையும் மதிக்க கற்றுக்கொண்டால் வீட்ல பிரச்சனை இருக்காது சார். இறந்ததுக்கப்புறம் அவர்கள் இல்லாதபோது, நாம் அவர்களுக்காக அமாவாசையில வழிபாடு பண்றதும், காகத்துக்கு சாதம் வைக்கிறதும் எந்த பலனையும் தந்துற போறதில்ல. அதெல்லாம் நம்முடைய பித்ருக்கள் நிவர்த்திக்காக செய்றோம். அந்த காலகட்டத்தில செய்ய முடியல அப்படிங்கிறதுக்கான காரணம் இன்னும் நெறைய இருக்கு. நெறைய வீடுகள்ல சொல்லக்கூடிய விஷயம், நான் மட்டும் தான் பார்க்கணுமா? அந்த மகன் இல்லையா? அந்த மக இல்லையா? இப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் பெற்றோர்கள் மீது சுமத்தப்படுகிற போது, வருகிற வலியும், வேதனையும் மிகவும் கண்டிக்கத்தக்க. இத்தனை குழந்தைகள பெத்து அவங்கள பூரா கல்யாணம் பண்ணி குடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க சார். உழைச்சு, கஷ்டப்பட்டு வணக்கம், வணக்கம் ஐயா. கண்ணன் குறிச்சி. வணக்கம். எனது பெயர் சங்கரன்கோவில் பிறந்தேன். நான் தேர்வில் வெற்றி பெற வாய்ப்பு இருந்தா பல நாள் முயற்சி. ஓகே, ஓகே, ஓகே. பார்க்குறேன். பல நேரங்கள்ல நாம் எதை செய்தாலும் ஒரு மனிதனுக்கு மனிதாபிமானத்தோட சில வேலைகளை செய்தாலும் கூட, தன்னுடைய அப்பா, அம்மாவுடைய நினைவுகளை கொஞ்சம் நெனச்சு பார்க்கணும். நான் ரொம்ப ரொம்ப வேண்டிக்கிறேன். எனக்கெல்லாம் இப்ப எங்க அப்பா, அம்மா இல்ல. ரொம்ப வருத்தப்படுறேன். என்னுடைய வாழ்க்கையில இன்னும் ஏதோ மிஸ் பண்ணிட்டோமோ, நம்ம அவங்களுக்கு நெறைய பார்த்தோம், நெறைய செலவு பண்ணோம், ஹாஸ்பிட்டல் நெறையா பார்த்துருக்கோம். இருந்தாலும் ஏதோ ஒரு இடங்களில் நாம் அவர்களை சரியாக பார்க்காமல் விட்டு விட்டோமோ அப்படிங்கிற நினைவுகள்லாம் எனக்கு வந்து போகுது. அதை இனிமே நம்ம நினைச்சாலும் பூர்த்தி பண்ண முடியாது. உண்மையா இல்லையா? கண்டிப்பா பூர்த்தி பண்ண முடியாது. ஏதோ ஒரு இடங்கள்ல, ஒரு சூழ்நிலையில, நம்ம சந்தர்ப்பத்தால அவர்களை பார்க்க முடியாமல் போயிருந்தாலும், அது நமக்கு வருத்தத்துக்குரிய விஷயமா தானே இருக்கும். அப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுக்கு யாருக்கும் ஏற்பட்டுற வேணாம். கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு அது யாரோட அப்பா, அம்மாவா இருந்தாலும் சரி, கணவனோட அப்பா, அம்மாவா இருந்தாலும் சரி, மனைவியோட அப்பா, அம்மாவா இருந்தாலும் சரி, நல்லா பாருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, வாழ்க்கை அழகானது, சுகமானது. அதை நம்ம ஈஸியா சொல்லிட முடியாது. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. கடவுள் மீது அன்பு செலுத்துறோம். கடவுளை விழுந்து விழுந்து கும்பிடுறோம். கடவுளுக்கு மாலை வாங்குறோம். கடவுளுக்கு பூ வாங்குறோம். ஏன்னா சாமி நமக்கு கொடுக்கணும்னு நம்பிக்கைங்க. ஆனால் நம்மளுக்கு கொடுத்த அப்பா, அம்மாவை பற்றி நாம் எப்போவாவது சிந்திக்கிறோமா? கடவுளுக்காக எனக்கு மட்டும், உங்களுக்கு மட்டும் அல்லது எல்லாருக்கும் உள்ள விஷயம். தயவு செய்து நான் கேட்கக்கூடிய கேள்வியும் வார்த்தைகளும் அதுதான். அப்பா, அம்மாவை மறந்துடாதீங்க. எப்போதுமே அது நம்ம வாழ்க்கை, வாழ்நாளை திரும்ப கிடைக்கும்.
ரொம்ப ஒரு ரிக்வெஸ்ட்டா